நம்ம அம்மம்மா கிச்சனில் கோதுமை மாவை வச்சு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். புடி கொழுக்கட்டை பண்ணுவோம் கோதுமை மாவை வச்சு. அதுக்கு நான் அதால் ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் தான், ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் தான் இருக்கோம். காலுக்கு 2 கொழுக்கட்டை வரா மாதிரி தான் நான் மாவு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் நிறைய மாவுக்கு பதில் இந்த மாவுக்கு தேவையான வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே பாவில் போட வேண்டியதுதான். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த 2-3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், நம்ம இது 3ஐயும் போட்டு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போகிறோம். இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். சும்மா நெய் இல்லாமல் கூட வதக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மாவை நம்ம போட்டுக்கலாம். சின்ன டம்ளர் தான் நான் எடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேணால் நிறைய மாவு போட்டிங்கன்னா நீங்கள் இது தேங்காய் வெல்லம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அந்த மாவை. நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும். நல்லா மாவு வறுத்துருச்சு. நல்லா வாசனை வருது. இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த கோதுமை மாவு நல்ல வாசனை வருது. இந்த கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதோட நம்ம தேங்காயும் போட்டுடலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது அரிசி மாவு இல்லை, கோதுமை மாவு. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் தான் இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறோம். புடி கொழுக்கட்டை. செம்ம வாசனை நல்லா இருக்குங்க. வாசனை அதுதான். கொஞ்சம் நெய் இல்லாமல் வதக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டால் நல்லா வாசனை டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக நல்லா இப்போ தேங்காய் வதங்கிடுச்சு. அதோடு நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையும் இதில் போட்டுருவோம். நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை.
குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் குழந்த இருக்கான், ஆதிவிக்கு இருக்கான். உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஆதிவிக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். இதிலே நம்ம இப்போ வெள்ளத்தையும் போட்டு வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு ரொம்ப வரும். பாருங்க, கொஞ்சம் குறைச்சிட்டேன் வெல்லம். இதை இப்போ நிறுத்திட்டு நம்ம தண்ணி தெளித்து ஆற விட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஆறட்டும் கொஞ்சம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா வெள்ளத்துலேயும் உப்பு இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இது கோதுமை மாவு கொழுக்கட்டை. நல்லா பிசைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இது மாதிரி பிடிச்சிட வேண்டியதுதான். பொடி கொழுக்கட்டை. கோதுமை மாவு பொடி கொழுக்கட்டை. இது மாதிரி ஈவினிங் டயத்தில் பிள்ளைங்களுக்கு லீவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அரிசி மாவுலேயே செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி கோதுமை மாவுலேயும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு இந்த அளவுக்கு கொழுக்கட்டை இருக்குது. 6-7 கொழுக்கட்டை இருக்குது. சோட்டா கொழுக்கட்டை, மினி கொழுக்கட்டை. இதை நம்ம எப்படி இப்போ வேக வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். வேக வச்சுருவோம். இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம இதில் வேக வச்சுருவோம்.
இது ஆதிவிக்கு சின்ன சின்ன கொழுக்கட்டை, குட்டி கொழுக்கட்டை. இப்போ நம்ம வச்சு மூடி வச்சிடும். மூடி வச்சு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது. ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நம்ம வச்ச கொழுக்கட்டை வந்துடுச்சு. வெந்துச்சு நல்லா, ஒட்டவே இல்லை பாருங்க, கத்தியில் வெந்துச்சு நல்லா. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கோதுமை மாவில் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அரிசி மாவோட கோதுமை மாவு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் நம்ம கோதுமை மாவில் செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கலாம். வெல்லமும் நல்லா அயன் சக்தி அதிகமாக இருக்குது வெல்லத்தில். வெல்லமும் உடம்புக்கு நல்லது, தேங்காயும் நல்லது. அதனால் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கோதுமை மாவில் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். கடையில் வாங்கி கொடுக்காம ஸ்கூலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாகவே இருக்காது. தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.